அடை செய்கிறதுக்கு முதல்ல மாவு ஊற வச்சிடலாம். நான் இந்த 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன், அதாவது புழுங்கல் அரிசி. அதில் வந்து 1/2 கப் அளவு பச்சரிசி எடுக்கணும். 1/2 கப் அளவு பச்சரிசி எதுக்குங்கன்னா அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுன்னு தோசை வரும், அதுக்காக தான். அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்திக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துனீங்கன்னா போதும். காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்தி, இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கழிஞ்சிட்டு வரமிளகாயும் சேர்த்தி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊற வச்சு அரைக்கணும். 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா கழிஞ்சாச்சுங்க. இதில் வந்து வரமிளகாவையும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிச்சுன்னா மிளகா நல்லா அரைப்படுங்க, அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டுங்க, அதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 hours ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கோங்க. அப்புறமா சீரகம் சேர்த்திக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி அரைச்சிக்கோங்க. இல்லை தோசை ஊற்றும் போது போட்டுக்குவோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. நல்லா கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் மாற்றி. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் வெங்காயமும் சேர்த்திக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறமா வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பஃபியாக வரும். நம்ம மாவில் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்திக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ஹைலியே வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக வேணும்னா லேசாக ஊற்றிக்கலாம். இல்லை நான் கெட்டியாக நல்லா அடை மாதிரி தட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூட தட்டிக்கலாம். அதுவும் கூட நல்லா தான் இருக்கும். உங்களோட இஷ்டம்தான். நான் இங்கே லேசாக தான் ஊற்றுறேங்க. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அடை வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்கங்க. சிலர் வந்து துவரம்பருப்பு போடுவாங்க, சிலர் வந்து இது கூட முட்டை கூட உடைச்சி ஊற்றுவாங்க, தேங்காய் போடுவாங்க. அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இன்னொரு தோசை ஊற்றலாம். நல்லா லேசாக ஊற்றலாம். லேசாக ஊற்றினீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வேக வச்சிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மேலே வந்து கேரட் கூட தூவிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். அதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி சட்னி கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.